வேலாயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தியில் குடவாசல் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்த குளத்தில் கொட்டப்படும் கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம், நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருள்மிகு சீனிவாச பெருமாள் கோவில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோயிலுக்கு அருகே புண்ணிய தீர்த்தமாக விளங்கிய பாப்பாக்குளம் உள்ளது. தற்பொழுது இந்த புண்ணிய தீர்த்தமான பாப்பாக்குளம் பலரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு உள்ளது. பாப்பாக்குளம் ஒரு காலத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்தது என்றும், குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் பயன்பட்டு வந்தது என்றும், தற்பொழுது அப்பகுதியில் உள்ள வீடுகளில் இருந்து சாக்கடை கழிவு நீரும், அருகே உள்ள பேருந்து நிலையத்தில் இருக்கும் டீக்கடை குப்பைகள், கோழிக்கடைகளில் இருக்கும் கழிவுகள் குளத்தில் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாமல் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இது குறித்து அப்பகுதியை சார்ந்த சமூக ஆர்வலர் ராஜசேகர் மற்றும் குருநாதன் ஆகியோர் சொல்லும்போது, குளம் அமைந்திருக்கும் வழியாக செல்லும் பொதுமக்கள் மூக்கை பிடித்து செல்லும் நிலை உள்ளது என்றும், இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றும், ஆக்கிரமிப்பு செய்த குளத்தை மீட்டு குளத்தை சுத்தப்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். பேட்டியளித்தவர்கள் ராஜசேகர், சமூக ஆர்வலர் குருநாதன், குடவாசல். வேலாயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம். நன்றி. இங்கே உள்ள நம்ம சீனிவாச பெருமாள் கோயிலோட சொந்தமான பாப்பாக்குளம் உள்ளது. இந்த பாப்பாக்குளம் பார்த்திங்கன்னா சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா குளிக்கிறதுக்கும் நம்மளுடைய அனைத்து குடிக்கிறதுக்கும் உபயோகமாக இருந்தது இந்த குளம் குடிநீர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் உள்ள எல்லா ஆட்களும் வந்து ட்ரைனேஜ் முக்கியமான கழிவு நீரை வந்து இதில் உள்ளே விட்டுட்டாங்க. இன்றைக்கி இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா எல்லாவோட கழிவும் இதான் கலக்குது. இன்றைக்கி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாசனத்துக்கு வச்சுருந்தாங்க, குடிக்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. பகுதி எல்லா மக்களும் பயன்படுத்துனாங்க. இங்கே குப்பையை கொட்டுறது, இந்த பகுதியில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் அனைத்து கடையிலும் வந்து அதோட குப்பையை வந்து இங்கே கொட்டி இன்றைக்கி வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்பை கூடமாக வெட்டு இந்த இடம் குப்பை மீடாகவே ஆகிட்டு இன்றைக்கி பயன்படுத்த முடியாத அளவுக்கு இந்த நீர் மாறிட்டு நீங்களாம் கூட பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு நிலத்தடி உயரம் அளவு இருந்து மட்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 அடியில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வரும் ஆட்டோமேட்டிக் பம்பில். இன்றைக்கி தண்ணியை குடிச்சிங்கன்னா வாந்தி பேரி தொற்று வியாதி ஏற்படுவதுமே ஆகிட்டு இன்றைக்கி சூழ்நிலை வந்து இதை உடனடியாக அரசு வந்து சரி பண்ணி இதை மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்கும் மக்கள் நலனுக்கும் உரிய வகையை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த குளம் வந்து அவ்வளோ நறுசாக இருந்தது. அந்த நறுசாக இருந்த குளத்தில் நாங்கள்லாம் குளித்து பள்ளிக்கூடம் போய் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போதைக்கு இந்த குளம் வந்து குப்பையும் குளமும் கொட்டி தண்ணி ஒரே துர்நாற்றம் அடிச்சு இந்த பக்கமே போக முடியாத அளவுக்கு நாற்றம் வந்து சாக்கடை தண்ணியெல்லாம் அதில் விட்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து சரி பண்ணி கொடுக்குற மாதிரி ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.